ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா. அதோட லாங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்ட்டு சின்ன பொண்ணு சொன்னால், அதுக்கு நான் வெங்காயம்லாம் அரைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி சாப்பாடு. 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டேன். நார்மலாக எப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது வந்து நான் 1 கிளாஸ் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாளித்து விட்டாச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா தாளித்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பிரிஞ்சி சாதம். அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வேணும்னு சொன்னால், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றி தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்சும் கட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வச்ச ரசம் இருந்தது. சரி, அதுக்கு எதுக்கு காம்பினேஷனாக வாழைத்தண்டு கூட்டு தான் செஞ்சேன். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் வாழைத்தண்டு. ரொம்ப நல்லது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதில் நார்லாம் எடுத்து கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு நம்ம வச்சோம்னா அதோட நிறம் மாறாமல் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், அந்த நாரெலாம் எப்படி எடுக்குதுன்னு என் பெரிய பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இது மாதிரி பசங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும் சமையலில், பொம்பளை பசங்களுக்கு. அப்போ தான் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டால் கூட நம்ம வந்து வீடு வந்து செய்கிறதுக்குள்ள சூப்பராக சமைச்சு வச்சுருவாங்க. இது மாதிரி கட் பண்ணணும், இது மாதிரி நார் எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். என் பொண்ணு எது சொன்னாலும் கரெக்டாக அதை நோட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் சூப்பராக செஞ்சுருவா. இப்போ நான் எல்லா வாழைத்தண்டையும் மோர் தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அதுமாதிரி எல்லா வாழைத்தண்டையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இதில் ஜூஸும் ஒரு நாள் அடித்து கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு, ஃப்ரெஷ்ஷான நம்ம மரத்துலேயே எடுத்து செஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ நான் அதை குக்கரில் போட்டு செஞ்சுருக்கேன் வாழைத்தண்டு. எப்பவும் போல் தான் வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, வாழைத்தண்டையும் வதக்கிட்டு, ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் விசில் வச்சுட்டேன். சூப்பராக வந்துடுச்சு. உப்பு டேஸ்ட்லாம் பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, என் பொண்ணு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தா. இதை அவிச்சு கொடுமான்ட்டு. தினமும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாளுங்க. அதனால் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன். இது போல் நம்ம வீட்லேயே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்தணும். வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ தான் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, மண்ணுலாம் நிறைய இருந்தது. இது வந்து இந்த சீசன் டைமில் தான் இந்த கிழங்குலாம் கிடைக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்தேன். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ரெசிபி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த ரெசிபிலாம் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.